இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, மகாகாலியோட கைடன்ஸ் உங்க லவ் லைஃப்க்கு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் நம்ம சேனல்ல ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இப்ப மகாகாலியோட கைடன்ஸ் வந்து பாத்திரலாம். ஓம் மகாகாலி, ஓம் மகாகாலி, ஓம் மகாகாலி. சரி, இப்ப கைடன்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல மகாகாலியோட கைடன்ஸ் உங்க லவ் லைஃப்க்கு எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல மகாகாலியோட கைடன்ஸ். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல மகாகாலியோட கைடன்ஸ் உங்க லவ் லைஃப்க்கு எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் மகாகாலியோட கைடன்ஸ் உங்க லவ் லைஃப்க்கு எப்படி இருக்கு? In next 48 hours மகாகாலியோட கைடன்ஸ். இந்த கார்டு எடுத்துக்கலாம், ஜம்பிங் கார்டு. Next 48 hours மகாகாலி கைடன்ஸ். Okay. Next 48 hours மகாகாலியோட கைடன்ஸ். இந்த கார்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல மகாகாலியோட கைடன்ஸ் உங்க லவ் லைஃப் எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் மகாகாலி கைடன்ஸ் ஃபார் யுவர் லவ் லைஃப். ஓகே, இப்ப இந்த கார்டுல இருந்து எடுத்துக்கலாம். ரொமான்ஸ் ஏஞ்சல்ல இருந்து எடுத்துக்கலாம். மகாகாலியோட கைடன்ஸ் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல? மகாகாலியோட கைடன்ஸ். ஓகே, ரெண்டு கார்டு வந்திருக்கு, நான் எடுத்துட்டேன். இப்போ ஒராக்கிள் மெசேஜஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் மகாகாலி கைடன்ஸ். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் மகாகாலி கைடன்ஸ். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் மகாகாலி கைடன்ஸ் எப்படி? ஓகே, ரெண்டு கார்டு இருக்கு, நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓவரால் கைடன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ரீடிங்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ மகாகாலியோட கைடன்ஸ் உங்க லவ் லைஃப்க்கு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அதாவது உங்க லவ் லைஃப் வந்து ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து வரலாம். இந்த லவ் லைஃப்ல வந்து ஒண்ணுமே உங்களுக்கு இல்லாம இருக்கு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்மே இல்லாம இருக்கு, இந்த பர்சன் வந்து உங்க கூட வந்து செப்பரேஷன்ல இருக்கலாம். அதாவது நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன்ல வந்து நீங்க இருக்கலாம். அப்படி நீங்க இருக்கும்போது
எந்த ஒரு முன்னேற்றமுமே அந்த பர்சன் சைட்ல இருந்து இருக்காது. அதாவது நீங்க மட்டும் இந்த பர்சனை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களால அவங்க இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுல இருக்கும். ஆனா இந்த நபர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம, அதாவது நீங்க போனத பத்தி ஒரு கஷ்டம் இல்லாம, கவலை இல்லாம, அவங்க லைஃப வந்து அவங்க பார்த்துக்கிட்டு, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு பின்பம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பெர்சன் சைட்ல இருந்து உங்ககிட்ட திரும்ப வந்து பேசுறதுக்கோ, உங்க கூட திரும்ப சேர்றதுக்கோ, உங்கள திரும்ப அவங்க கூட வச்சுக்கிறதுக்கோ, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து காட்டாமயே இருப்பாங்க. உங்களால இந்த பெர்சன் திரும்ப நம்ம கிட்ட வருவாங்களா அப்படிங்கறத வந்து உங்களால வந்து கணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட பிஹேவியர்ல வந்து எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. அவங்க உங்கள விட்டு பிரிஞ்சு போனத நினைச்சு துளி கூட ஒரு கவலை இல்லாம ரொம்பவே அவங்க வாழ்க்கைய அவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா மகாகாளி அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ரீயூனியனுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கு தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. அதாவது உனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நான் ஒரு பிம்பத்த காட்டுறேன். உன் பெர்சன் சைட்ல இருந்து, உன் பார்ட்னர் சைட்ல இருந்து, உன் நபர் சைட்ல இருந்து ஒண்ணுமே இல்லாத, அதாவது உனக்குன்னு நான் எதுவும் வச்சிருக்காத மாதிரி, உன் பெர்சன் உனக்காக ஃபீல் பண்ணாத மாதிரியும், உனக்காக உன்ன பத்தி நினைக்காத மாதிரியும், உன் கூட அவங்க திருப்பி வந்து சேராத மாதிரியும் நான் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை நான் உனக்கு காட்டியிருக்கேன். இத வச்சு நீ வந்து இத நடக்காது அப்படின்னு சொல்லி நீ கவலைப்படாத. நான் உனக்கு ரீயூனியனுக்கான ஒரு வழிய வந்து நான் வகுத்து கொடுப்பேன். தெரியுதா உங்களுக்கு? ப்ரிப்பேரிங் ஃபார் யூனியன் நியூ பேஸ், அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை. இந்த காதல் வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் உனக்கு உன் பர்சனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மீட்டு கொடுப்பேன் நான் உன் பர்சனை உன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மகாகாளி அம்மா வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்க லவ் லைஃப்ல வந்து என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலும் நீ அத ஒரு விதமா பார்த்திருப்ப, நெகட்டிவா பார்த்திருப்ப. உனக்கு யாரும் இல்ல, அந்த பர்சன் வந்து எனக்கானவங்க கிடையாது, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க என்னை பத்தி கவலைப்பட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு வகையா பார்த்திருப்ப. நான் வந்து அத அப்படியே உனக்கு ஒரு மிராக்கிளா, அதாவது ஒரு ஆச்சரியத்தோட கலந்த ஒரு சந்தோஷத்தை உன் பர்சன் சைட்ல இருந்து கொடுப்பேன். அவங்களே உன்னை தேடி வந்து ரீயூனியன் பண்ண வைப்பேன். உன்னோட லவ் லைஃப நான் புதுசா மாத்தி தருவேன். அது எவ்வளவு நொறுக்கப்பட்டிருந்தா கூட பரவாயில்லை அப்படிங்கறதான் அவங்க சொல்றாங்க. அடுத்தபடியா அப்படியே இந்த கார்டு எடுத்துக்க. இந்த கார்டு அப்படின்னு பாக்குறப்போ இந்த டவர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க மகாகாளி அம்மா. டவர் கார்டு அப்படின்னும் போது நான் சொன்னேன், இந்த கார்டுல நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பர்சன் சைட்ல இருந்து சடன் சேஞ்ச், அதாவது திடீர் மாற்றம் வந்து இந்த 48 மணி நேரத்துல உங்க காதல் வாழ்க்கையில நிகழக்கூடும். ஒரு திடீர் மாற்றம்னு சொல்லலாம். அதாவது இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு அவங்க சைட்ல இருந்து ஒரு மாற்றத்தை வந்து ஓம் மகாகாளி அவங்க வந்து அந்த அம்மா வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. மகாகாளி அம்மா வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெவியான பிரச்சனை இருக்கு உங்க லவ் லைஃப்ல அப்படின்னாலுமே அத உங்களால சரியே பண்ண முடியாது. அது வந்து முடிஞ்சு போன ஒரு ஒரு காதல் வாழ்க்கை, இல்ல ஒரு கல்யாண வாழ்க்கை, இல்ல வந்து நீங்க அந்த நபர் மேல எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆசை வச்சிருக்கீங்க, காதல் வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே மகாகாளி அம்மா வந்து உணர்றாங்க, அத பாக்குறாங்க. அத அவங்க சொல்றதுலயே அந்த கைடன்ஸ்லயே நம்மளால சேனலைஸ் பண்ண முடியுது. நீங்க எந்த அளவுக்கு அந்த நபர் மேல ஒரு ஆத்மார்த்தமான காதல் வந்து வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க எப்படி அந்த நபர் உங்ககிட்ட வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. மகாகாளி தாய்க்கு நீங்க எப்படி உங்க நபர் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான ஒரு நபர, அதாவது அவங்க எவ்வளவு உங்கள காயப்படுத்திட்டு போயிருந்தாலும் சரி, நீங்க அவங்கள எந்த மாதிரி ஒரு நபரா வேணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரியான ஒரு நபரை வந்து அவங்களே உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க மனசுல உங்களை பத்தி எவ்வளவு நெகட்டிவான தாட்ஸ் இருந்தாலும், தேவையில்லாத குழப்பம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் கம்யூனிகேஷன் இப்படி என்ன இருந்தாலும் சரி, மகாகாளி தாய்
இந்த 48 மணி நேரத்துல அவங்க மனசுல ஒரு திடீர் மாற்றத்தை வந்து நான் உனக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இந்த கார்டு எடுத்துக்கிறேன். இப்ப வந்து கப்ஸ் எனர்ஜி வந்து வந்திருக்கு. கப்ஸ் எனர்ஜின்னு சொல்லும் போது நான் சொல்லிட்டேன், விஷ் கம் ட்ரூ. மகாகாளி தாய் வந்து 2 கார்டுலயே நம்மளுக்கு வந்து அதை சொல்லிட்டாங்க, இதுலயே சொல்லிட்டாங்க. நீ என்ன நினைச்சியோ அதை நான் உனக்கு முடிச்சு தருவேன் அப்படிங்கறத வந்து மகாகாளி தாய் வந்து முன்னாடியே நமக்கு அதை வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 48 மணி நேரத்துல வந்து உங்களுடைய ஆசை காதல் வாழ்க்கையில என் நபர் என்கிட்ட வந்து இந்த வார்த்தையை சொல்லணும், இல்ல என்கிட்ட பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்க உங்க மனசுல வந்து மேனிஃபெஸ்ட் வந்து பண்ணலாம். என்னால அதை சேனலைஸ் பண்ண முடியுது. இல்ல நான் உன்னை விட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இல்ல நான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், இல்ல நான் வந்து உன்னை நேசிக்கிறேன் இப்படின்னு சொல்லி என்ன காதல் வார்த்தை, அன்பான வார்த்தை உங்க நம்பர் சைட்ல இருந்து நீங்க எதிர்பார்த்தாலும் சரி, அவங்க கூட எங்கேயாவது போகணும், இல்ல அவங்க பக்கத்திலே இருக்கணும், அவங்க திருப்பி உங்ககிட்ட வந்துடணும், இந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு உங்க நபருக்கு இடையில இருக்கக்கூடாது இப்படின்னு உங்களுக்கு வந்து கனவுகள் வந்து ஏராளமான கனவுகள் வந்து உங்க நபரை பத்தி நீங்க உங்க மனதுல வந்து என்ன பண்ணிருக்கலாம், நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். அதெல்லாம் மகாகாளி தாய்க்கு நிச்சயமாக புரியுது. அந்த 48 மணி நேரத்துல நீங்க என்ன நினைத்திருந்தாலும் சரி, என்ன நீங்க உங்க நபரை பத்தி கேட்டிருந்தாலும் சரி, அத அவங்க பார்க்காம இல்ல, கேட்காம இல்ல. இந்த 48 மணி நேரத்துலன்னு கிடையாது, நீங்க உங்க நபரை பத்தி இது வரைக்கும் நினைத்த காரியங்கள், இனிமே நினைக்க போற காரியங்கள் எல்லாமே நீங்க மகாகாளி தாயோடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க அவங்கள உறுதியாக நம்பும் பொழுது அவங்க நீங்க எதிர்பார்க்காத, அதாவது உங்க கண்ணுல வந்து ஆனந்த கண்ணீர் தழும்ப தழும்ப அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன், அந்த ஒரு சந்தோஷம் உங்க காதல் வாழ்க்கையில நீங்க கேட்ட என்னென்ன நீங்க உங்க நபர் சைட்ல இருந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே மகாகாளி தாய் வந்து உங்களுக்கு தரதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த கார்டுல. அந்த 48 மணி நேரத்துல நீங்க வந்து எந்த அளவுக்கு கிராட்டிடியூடோட, அதாவது நன்றி உணர்வோட, அம்மா தாயே நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி உங்களை எந்த அளவுக்கு உங்க ஆத்மாவையும் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடம்பையும் நீங்க தாய்க்கு சமர்ப்பிக்கிறீங்களோ அதை விட பல்லாயிரம் மடங்கு உங்க காதல் வாழ்க்கையில நீங்க நினைத்த காரியம் வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகே, இந்த கார்டு எடுத்துக்கிறேன். இதுல வந்து உங்களுடைய நபருக்கு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி கூட கனெக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த நபர் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து எப்படின்னா உங்க நபரை சுத்தின கழுத்தை சுத்தின பாம்பு மாதிரி. பாம்புடைய படம் இருக்கு, பாத்துட்டீங்களா? கழுத்தை சுத்தின பாம்பு மாதிரி. மகாகாளி தாய்க்கு வந்து பாம்பு என்ன எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. அத்தனையும் நீக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த தாய் தான் நம்ம மகாகாளி தாய். அவங்க கிட்ட ஒரு விஷயத்த நம்ம வைக்கும் பொழுது அது தேர்ட் பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த இடத்துல மகாகாளி தாயால அதை நிச்சயமாக மாத்தி தர முடியும். நீங்களும் இதை நம்புறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமாக தெரியப்படுத்துங்க. நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணும் பொழுது அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசி வந்து ஏராளமான ஆசி. 48 மணி நேரத்துல உங்க காதல் வாழ்க்கையில இந்த பாம்பு மாதிரி உங்க நபரை சுத்தி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்க காதல் வாழ்க்கைக்கு யாரு என்ன தடுப்பு விதித்தாலும் சரி, இந்த நபர் உங்களுக்கான நபர். அவங்கள மகாகாளி தாய் உங்ககிட்ட கொண்டு வந்து உங்களை விட்டு எப்படி போனாங்களோ அதே அதே அன்போட, அதே பாசத்தோட, அதே மனசோட உங்களை வேணும் அப்படின்னு சொல்லி உங்க நபர் வந்து நிச்சயமாக வருவாங்க. மகாகாளி தாயுடைய ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அவங்கள ரொம்ப கோபப்படுத்தி பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஆக்ரோஷமான அந்த ஒரு காட்சி வந்து நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். நம்மளுக்கு அத நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தாய்க்கு வந்து ஒரு ஆக்ரோஷம் வந்து உண்டு.
இப்போ அவங்க மொத்த ஆக்ரோஷத்தையும் பயன்படுத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 48 மணி நேரத்துல அவங்களுடைய மொத்த ஆக்ரோஷத்தையும் பயன்படுத்தி அந்த 3ஆம் நபரை அவங்க எடுத்து போட்டுட்டு உங்க நபரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க மகாகாளி தாய். இது அவங்களுடைய உறுதியான சத்திய வாக்கு. ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங். இப்போ மகாகாளி தாய் நீங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் சரி, இப்ப நீங்களே உங்க காதல் வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு உங்களை அறியாம நீங்க செஞ்சிருக்கலாம், இல்ல உங்க நபர் உங்க காதல் வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு தவறோ அவங்கள அறியாம செஞ்சிருக்கலாம், இல்ல அவங்கள அறிஞ்சே கூட செஞ்சிருக்கலாம். தெரியாம செய்யற தவறு வேற, தெரிந்து செய்யற தவறுன்றது வேற. நீங்க எந்த தவறு செய்திருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும், நீங்கள் உங்க நபர் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் மகாகாளி அம்மா அவங்களுடைய மடியில உங்களை படுக்க வச்சு அந்த தவற திருத்திக்கோ, மாத்திக்கோ காதல் வாழ்க்கையிலன்னு சொல்றாங்க. தெரியுதா? இங்க ஒரு நபர் ஒரு பெண்மணிய தன்னுடைய மடியில வைத்து ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த காலை நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதே போல மகாகாளி தாயும் உங்களை அந்த மடியில வைத்துதான் அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்க ஒரு தாய்க்கு நிகரானவங்க. ஏன்னா நம்ம மகாகாளி தாயே அப்படின்னு நம்ம மனதார கூப்பிடும் போது எவ்வளவு ஒரு பெரிய கவலையா இருந்தா கூட அவங்க மடியில நம்ம தலை வைத்து நம்ம படுக்கும் போது அது மாறாமலா போயிடும், அது வெளியேறாம போயிடுமா அந்த கவலை, அது அப்படியே தேங்கி போயிடுமா? எந்த விஷயம் நடந்திருந்தாலும் சரி உங்க காதல் வாழ்க்கையில, எவ்வளவு கசப்பான ஒரு அனுபவத்தை நீங்க பார்த்திருந்தாலும் சரி உங்க காதல் வாழ்க்கையில, அது எல்லாமே மாறும். அதை நான் மாத்தி தரேன். நீ என்னுடைய மடியில உன் தலைய வச்சு நீ படுத்துக்கோ. உன் காதல் வாழ்க்கையை நினைச்சு என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீ சொல்லு, இல்ல நீ மனசார நினைச்சுக்கோ. என்கிட்ட நீ வாய் திறந்து கூட சொல்ல வேணாம். நீ மனசார நினைச்சுக்கோ. நீ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க எனக்கு தெரியுது. ஆனா நீ எப்படி இந்த காதல் வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கிறியோ அப்படியே நான் உன்னுடைய தாய், நான் மாற்றி தரேன். நீ என் மேல, என் தலையில ஏன் நீ என்கிட்ட உன் பிரச்சனைய நீ சொல்ல மாட்டேங்கிற? என் தோல்ல நீ சாஞ்சுக்கோ. என் மடியில உன் தலைய வச்சு உன் கஷ்டத்தை நீ சொல்லு. நீ ஏன் என்கிட்ட அத நீ தயங்குற? ஏன் என்கிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற? நீ என்ன தவறு செஞ்சிருந்தாலும் உன்னுடைய தாய், நான் உன்னைய மன்னிச்சு நான் உனக்கு அதை புரிய வைப்பேன். நீ அதை புரிஞ்சுக்குவ. நான் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை நான் ஏன் கொடுத்திருக்கேன், எதனால உன் காதல் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்ததுன்னு நான் புரிய வைப்பேன். நீ உன்னுடைய தலையை என் மடியில வச்சு நீ உன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு நீ படுத்துக்கோ. மீதி உன் காதல் வாழ்க்கையில இருக்க போற மீதிய நான் உனக்கு ஸ்வர்க்கமாவும் சகல சௌபாக்கியத்தோட நான் மாற்றி தரேன் அப்படிங்கறதான் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல மாகாளி தாய் சொல்றாங்க. ரொம்பவே ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கு. தலை முதல் கால் வரை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்க காதல் வாழ்க்கையும் சரி, பர்டிகுலரா நம்ம காதல் வாழ்க்கைக்கு தான் அம்மா கிட்ட நம்ம வாக்கு கேட்டிருக்கோம், அருள் கேட்டிருக்கோம். அவங்க இந்த அளவுக்கு இறங்கி ஒரு தாயாக, ஸ்வரூபினியாக நின்று நான் உனக்கு இதை மாத்தி தரேன்னு சொல்லும் போது உங்களை நீங்க முழுமையா மகாகாளி தாய் அம்மா கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்க உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு அவங்க உங்களுக்கு பார்த்து உங்களுடைய நல்லதுக்கு மட்டும் அவங்க என்ன செய்வாங்க, வழி வகுப்பாங்க. உங்க காதல் வாழ்க்கையில எவ்வளவு கசப்பான சம்பவம் நடந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை அவங்க அறிந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியும். நான் மாத்தி தரேன், அந்த வழியை நான் உனக்கு போக்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கதான் நம்ம மகாகாளி தாய். அவங்க கொடுத்திருக்க கைடன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலான ஒரு கைடன்ஸ் தான். ஓம் மகாகாளி தாய். இப்போ அடுத்த கார்டு 4 ஆஃப் கப்ஸ். 4 ஆஃப் கப்ஸ்ன்னு வரும்போது அடுத்தபடியாக என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னைய கண்ணை மூடி நீ அம்மா அப்படின்னு என்ன நினைச்சுக்கோ. எனக்கு அது தெரியுது. ஆல்ரெடி மகாகாளியுடைய பக்தர்கள் நம்மளுடைய வீடியோ பாக்குறீங்க. நேத்து நான் போட்ட வீடியோக்கே எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, நானும் மகாகாளி தாயுடைய பக்தி தான்,
எனக்கும் வந்து அவங்களுடைய கோவிலுக்கு நானும் போவேன். அவங்க என்னுடைய குலதெய்வம் தாய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சோ அவங்க எல்லாருக்கும் அவங்க மட்டும் இல்ல, மகாகாளி தாயை தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் மகாகாளி தாய் சொல்றது என்னன்னா, நீ என்ன நினைச்சு நீ கண்ணை மூடி ஒரு தடவை அம்மான்னு நீ கூப்பிடு. உன் காதல் வாழ்க்கையை என்ன உன் மொத்த வாழ்க்கையுமே நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறதுதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இல்ல, நீங்க வாய் திறந்து சொல்லலைன்னா கூட கண்ணை மூடி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுமா, நான் என்ன பண்றது, என் காதல் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இந்த நபர் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா, அவங்க என் கூட பேசுறது கிடையாது, என்ன பாக்குறது இல்ல, என்கிட்ட அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கல, ஏன் என்னை விட்டு விலகுனாங்கன்னே எனக்கு தெரியல, இப்ப நான் இப்படி நோ கான்டாக்ட்ல இருக்கேன். ஆனா கண்டிப்பா நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கலாம், இல்ல ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல இருக்கலாம், இல்ல நீங்க பேசிட்டே கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னால சேனலைஸ் பண்ண முடியுது. மாகாளி தாய் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, அவங்க வந்து கிளியராவே சொல்லிட்டாங்க. இதுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஏதோ ஒரு செப்பரேஷனுமே, டீப் செப்பரேஷன் வந்து எனக்கு தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்க கூடும். அதாவது அவங்க கோவிலுக்கு போயோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து எனக்கு எந்த எனர்ஜி கிளியரா தெரியுதுன்னா, என்னால சேனலைஸ் பண்ண முடியுதுன்னா, நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி ஒரு தியான நிலைக்கு போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி நடக்கணுமா என் காதல் வாழ்க்கையில, என் நபர் என்கிட்ட பேசுறது கிடையாது, நாங்க 2 பேரும் வந்து டிஸ்கனெக்ஷனா இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல, நீதாம்மா இந்த பிரச்சனைய பார்த்து நீ எனக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்க மனசுல நினைச்சிருப்பீங்க, இல்ல சொல்லிட்டு நீங்க வந்திருப்பீங்க அவங்க கோவிலுக்கு போய். அதற்கான பதிலாதான் அவங்க இதை கொடுக்குறாங்க. நீ வந்த, நான் பார்த்தேன், நீ என்கிட்ட சொல்லியிருக்க, உன் காதல் வாழ்க்கைக்கான நீ உன்னுடைய கோரிக்கையை நீ என்கிட்ட வச்சிருக்க, நான் அதை கேட்காமலா போயிருவேன், அதை சரி பண்ணி கொடுக்காமல நான் போயிருவேன், என் குழந்தை ஒரு விஷயத்த கேக்குறாங்க அப்படின்னா நான் அதை பண்ணி கொடுக்காம போயிருவேன், நான் உன் தாய், நான் உனக்கு அதை பண்ணி கொடுக்குறேன், இந்த 48 மணி நேரத்துல உன் காதல் வாழ்க்கைய என்னால சரி பண்ண முடியும், நீ என்கிட்ட ஒப்படைச்சிருக்க, நீ என்கிட்ட வந்திருக்க, நீ என்கிட்ட சொல்லியிருக்க, அது எனக்கு நல்லா தெரியும், நீ எவ்வளவு மன அழுத்தத்துல இருக்க, எவ்வளவு மனவேதனையில இருக்க, எவ்வளவு கண்ணீரோட நீ அந்த விஷயத்த கேட்கன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு அதற்கான பதில என்ன செய்யறேன், நான் உனக்கு சொல்றேன், நீ எந்த வகையிலும் நீ கவலைப்பட வேண்டாம், நீ என்கிட்ட உன் பிரச்சனையை நீ சொல்லிட்ட, மனசார அம்மா நீ எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு நீ கேட்டுட்ட, உன் காதல் வாழ்க்கைய மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னோட கடமை, நான் அதை பண்றேன், எப்படி உன் நபர் மனசுல போய் உன்னை பத்தி எனக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தணும், சொல்லணும், உன்னை எப்படி புரிஞ்சுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், உன் நபரை நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட உன் நபரை சொல்லு, நான் அவங்கள பாத்துக்கிறேன், நான் அவங்களுக்கான விஷயத்த நான் செய்யறேன், அவங்க உன்னை விட்டு போயிட்டாங்களா, உன்கிட்ட பேச மாட்டேன்றாங்களா, நீ தொடர்பில்லாத நிலையில இருக்கியா, எனக்கு தெரியும், உன்னோட கண்ணீர் எனக்கு தெரியும், உன்னோட ஆழமான காதல் எனக்கு தெரியும், நான் உனக்கு அதை நிறைவேற்றி தருவேன், இந்த 48 மணி நேரத்துல உன் காதல் வாழ்க்கை என் கையில, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதான் அவங்க சொல்றாங்க. அடுத்தபடியாக சூரியன், இந்த சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு அப்படின்னும் போது ஒரு பாசிட்டிவிட்டி, அம்மா சொல்லிட்டாங்கல்ல நான் பண்றேன் அப்படின்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறமேட்டு அங்க ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாம இருக்குமா? நிச்சயமாக அம்மா எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல சந்தோஷம் மற்றும் எல்லா விதமான செல்வங்களும் வந்து அபரிவிதமாவே இருக்கும். ஏன்னா மாகாளி தாய்க்கே அப்படி ஒரு சக்தி வந்து உண்டு. அவங்க ஒரு விஷயத்துல கை வைக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க சந்தோஷம், சிரிப்பு, அதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது, கவலைக்கு அங்க இடமே இருக்காது இல்லைங்களா? அவங்க அந்த அளவுக்கு உங்க காதல் வாழ்க்கைய வந்து நீங்க எப்படி கேக்குறீங்களோ, இந்த நபர் வந்து உங்களை விட்டு போகும்போது உங்க மேல எவ்வளவு கோபத்துல வேணாலும் போயிருக்கலாம், நீங்க செஞ்ச தப்புக்கு, நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை வந்து திட்டிட்டு போயிருந்திருக்கலாம், இல்ல நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாலும் உங்களை மன்னிக்க மனம் இல்லாம கூட இந்த நபர் வந்து இருக்கலாம். இப்படி என்ன இருந்தாலும் சரி, அவங்க மனசுல போய் அவங்களுக்கு ஒரு சாந்தி கொடுப்பதே நம்மளுடைய மாகாளி அம்மாவோட வேலை. உங்க நபருடைய மனதுல போய் நடந்தது நடந்துருச்சு, அவங்கள மன்னிக்கலாம், அவங்க கிட்ட பேசலாம், அவங்க ஞாபகமா இருக்கே அப்படின்னு உங்களுடைய நினைவை அவங்களுக்கு தூண்டுறது, உங்களுடைய
எண்ணங்களை அவங்க மனசுல விதைக்கிறது, உங்களை பத்தி இருக்கிற தவறான கருத்தை நீக்கி உங்களை பத்தி நல்ல ஒரு கருத்தை அவங்க மனசுல பதிய வச்சு, மாகாளி அம்மா உங்க நபர் உங்கள்ட்ட இருந்து எவ்வளவு வெறுப்போட போனாங்களோ அதை விட 1000 மடங்கு உங்ககிட்ட காதலோட திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏதோ உங்க நபர்கிட்ட இருந்து, உங்க காதல் வாழ்க்கையில உங்க நபரிடமிருந்து ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி வைத்திருக்கதாக சொல்றாங்க. ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. அதை கேட்கும் போது, அதை பார்க்கும்போது நீங்க அப்படி சந்தோஷப்பட போறீங்க. சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. சோ ரீபர்த் அப்படின்னும் போது போன பிரச்சனை எல்லாம் முடிந்து உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு புதிய பாதையை நோக்கி போக போகுது. எடுத்தோடனே சொன்னாங்க பாருங்க, ரீபேஸ், நியூ பேஸ், ரீபர்த்ன்னு சொன்னாங்கல்ல. திருப்பி உங்க ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப பிறந்த மாதிரி, அதாவது எப்படி சொல்றது, புதுசா பிறந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவோம்ல, இப்பதான் பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் இதை சொல்லியிருப்போம். அததான் அம்மா சொல்றாங்க, புதுசா பிறந்த மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்பவே புத்துணர்வாக புதிதாக நான் மாற்றி தருவேன். எல்லாமே நல்லதா நடக்கும். ஆல் இஸ் வெல். எல்லாமே நல்லதா நடக்க போதும் உன் வாழ்க்கையில. காதல் வாழ்க்கையில இந்த 48 மணி நேரத்துல எல்லாமே உனக்கு பாசிட்டிவா நடக்க போதும். உன் நபரிடம் இருந்து உன் காது குளிர குளிர சந்தோஷமான செய்தி உன்னை நோக்கி உன்னை தேடி வரப்போகிறது. நான் அந்த பாதைய, அந்த காதல் பாதைய, அந்த கஷ்டமான பாதைய நீ அழுதுகிட்டு மனக்கவலையோட நீ என்கிட்ட வந்து சொன்னல, அந்த பாதைய நான் உனக்கு சிரிச்சு சிரிச்சு சந்தோஷத்தோட அந்த பாதைய நான் மாற்றி தருவேன். நான் அதை நோக்கி உன்னை கைட் பண்ணுவேன். உன் தாய் நான் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற, நான் அதை உனக்கு கைட் பண்ணி தரேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தபடியாக நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்னு சொல்லும் போது சக்சஸ் மட்டும்தான். நீங்க என்ன நம்பிக்கை அம்மா மேல உங்க காதல் வாழ்க்கைக்காக வச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் இம்மீடியட்டா அதற்கான விஷயங்கள் இந்த 48 மணி நேரத்துல அம்மா வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதாவது அம்மாவுடைய இருதயத்துல உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து போய் சேர்ந்துருச்சு. அந்த எனர்ஜிய வந்து அவங்க சொல்றாங்க, நீ சொன்னத, நீ கண்ணமூடி உட்காந்து கேட்டத நான் கேட்டுட்டேன். நீ எதற்காக என்கிட்ட வந்து அழுதியோ, எந்த விஷயம் வந்து வேணும்னு கேட்டியோ அந்த விஷயத்த நான் ஏத்துக்கிட்டேன். அது எனக்கு தெரியும். அதற்கான ஆக்ஷனை நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு சக்சஸ் தான் உன் லவ் லைஃப்ல. நான் பாத்துக்கிறேன். என் மேல நீ நம்பிக்கை வச்சுட்டல, என்ன நீ நம்பிட்டல, நான் பாத்துக்கிறேன். அந்த விஷயத்த உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும், அந்த 48 மணி நேரத்துக்குள்ள உன் பர்சன் கிட்ட இருந்து அந்த விஷயத்த எப்படி வெளியில வர வைக்கணும், அத உனக்கு எப்படி ஃபேவரா தரணும், அதை பார்த்து நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்பட போறங்கிறத வெயிட் பண்ணி நீ பாரு, காத்திருந்து பாரு. இந்த 48 மணி நேரத்துல உங்க நபர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு அதிசயம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக மாகாளி தாய் இதை நடத்தி தருவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்களோட எனர்ஜி மூலியமாக உங்ககிட்ட அவங்க சொல்றாங்க. நான் அதை சேனலைஸ் பண்ண முடியுது. ஏன்னா மாகாளி அம்மாவுடைய அந்த வார்த்தைங்கிறது வந்து தீர்க்கமான ஆழமான வார்த்தை. உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கே அவங்களுடைய அவதாரம், அவங்களுடைய அந்த பார்வை, அந்த பேச்சு, உங்களுக்கு கொடுத்திருக்க ஆறுதல் வார்த்தைகள் வந்து உங்களுடைய கண்ணீரை நிச்சயமாக தொடச்சிருக்கும்னு அவங்க நம்புறாங்க. நான் வந்து உனக்கு பண்ணி தரேன், நீ எப்படி கேக்குறியோ, நீ என்ன சொன்னியோ, நபரை நீ மாத்தணும்னு சொல்லியிருக்க, என்ன இந்த மாதிரி தவறா நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க, இல்ல அவங்க என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை விட்டுட்டு 3ஆம் நபர் கூட இருக்கிறாங்க, இப்படி நீ உன் காதல் வாழ்க்கையில என்ன பிரச்சனையை நோக்கி நீ என்னை தேடி வந்திருந்தாலும் சரி, இனி வரப்போறதாக இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட சொல்லிட்ட, நான் அதை பாத்துக்கிறேன். நான் உனக்கு எப்படி அதை 48 மணி நேரத்துக்குள்ள உன் நபர்கிட்ட இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறேங்கிறத பாரு, அந்த மிராக்கிள பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அம்மாவுடைய பாதத்துல வச்சுட்டு நீங்க உங்களுடைய வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு உங்களை தெரியும்.
உங்க நபருக்கு உங்களை நிச்சயமாக தெரியும். அவங்க உங்களை மறந்திருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு உங்களை தெரியும், நல்லாவே தெரியும். அவங்க உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணிருக்காங்கன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு நல்லது நினைச்சிருக்கீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். உங்க நபர் புரிந்துக்கிறாம உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. இல்ல நீங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் தவறா பண்ணிட்டீங்கனாலும் சரி, அவங்க உங்களை மன்னிச்சு உங்ககிட்ட வருவாங்க. இது 3ஆம் நபருடைய சதியாக இருக்கலாம். என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். யாரு பின்னின சதி வலையா இருந்தாலும் சரி, அதை அவிழ்த்து போடக்கூடியவள் தான் நம்மளுடைய மகாகாளி அம்மா. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க பாதம் பட்டா, அவங்க கைப்பட்டா, அவங்க கண் பட்டா அது தவிடுபடியாக மாறக்கூடும். உங்களுடைய காதல் வாழ்க்கைய இந்த 48 மணி நேரத்துக்குள்ள கையில எடுத்திருக்காங்க. அத அவங்க சிறப்பாக உங்க காதல் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றத்தை இந்த 48 மணி நேரத்துல உங்களை நோக்கி அவங்க கொடுக்க போறதாக நம்மளுடைய காளி தாய் அம்மா வாக்கு கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் அந்த வாக்கு சிறப்பாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. மா காளி தாயோடைய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. ஓம் மா காளி தாயே, ஓம் மா காளி, ஸ்ரீ மா காளி, ஜெய் மா காளி. நன்றி. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பண விஷயம், இல்ல காதல் வாழ்க்கை, உங்க வேலை சம்பந்தப்பட்டது அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களுக்கும் நம்ம வாசிப்பு எடுக்கிறோம். காதல் வாழ்க்கை மட்டும் இல்ல, எல்லா விதமான கைடன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம நம்பரை அணுகுங்க. நன்றி.